நாங்க உங்க வீட்டோட ஆர்சிசி டேங்கை கிளீன் பண்ண உடனே ஒயிட் சிமெண்ட் கூட அடிச்சு கொடுப்போம். சரி, ஆர்சிசி டேங்க்னா என்ன? ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட். சிம்பிளா சொல்லணும்னா சிமெண்ட் டேங்க்னு சொல்லலாம். ஓகே, ஒயிட் சிமெண்ட்டை எப்படி அடிக்கிறோம், ஏன் அடிக்கிறோம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். உங்க வீட்டு டேங்கை நாங்க சுத்தமா கிளீன் பண்ணி முடிச்ச உடனே கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை ஸ்பாஞ்ச் போட்டு பர்ஃபெக்ட்டா வெளியே எடுத்துட்டு ஒயிட் சிமெண்ட்டை கொட்டி தண்ணி ஊத்தி பர்ஃபெக்ட்டா மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மிக்சிங் எப்படி பண்ணணும்னா ரொம்ப லிக்விடா பண்ணிடக்கூடாது, கரெக்டா பண்ணணும். அப்புறம் என்ன, மிக்சிங் பண்ணியாச்சு, உள்ள பிரஷ் போட்டுட்டு அண்ணன் ஒருத்தர் கீழே இருப்பாரு, அவர்கிட்ட நாங்க கொடுப்போம். ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடி டேங்க் வந்து பாத்துக்கங்க, அங்கங்க திட்டு திட்டா தெரியுதா? இதனாலதான் நம்ம ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறோம். ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுனால அழுக்கு எவ்வளவு சேருது, அழுக்கு எவ்வளவு தங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒயிட் சிமெண்ட்ல தெரிஞ்சிடும். ஒயிட் சிமெண்ட் அடிக்காம இருந்தா அந்த செவுர்ல வந்து பாத்தீங்கன்னா அழுக்கு அதிகமா தங்கிடும். அதனால வந்து அது தண்ணியில வந்து கலக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒயிட் சிமெண்ட் அடிக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு டேங்க் அழகாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். அப்புறம் என்ன, நம்ம அண்ணன் ஒயிட் சிமெண்ட் அடிச்சு முடிச்சிட்டாரு. அடிச்சு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பாருங்க டேங்க் எவ்வளவு அழகா தெரியுதுன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். முன்னாடி எப்படி இருந்துச்சு, திட்டத்துல தெரிஞ்சு, இப்ப வந்து பாருங்களேன் எவ்வளவு பர்ஃபெக்ட்டா அடிச்சு கொடுத்திருக்காரு. டேங்க் வந்து புதுசாவும் தெரியும், ஹெல்த்தியாவும் இருக்கும். எவ்வளவு பர்ஃபெக்ட்டா கண்ணாடி மாதிரி கிளீனா சூப்பரா இருக்குன்னு பாருங்களேன். சோ ஒயிட் சிமெண்ட் அடிச்சீங்கன்னா உங்க டேங்க் வந்து அழகாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். லாஸ்ட் கிட்ட கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட் மீந்துச்சு, அதை நாங்க மீதி இருக்கிற கல்லுக்கு அடிச்சிட்டோம். ஏன்னா எதுவுமே நாங்க வேஸ்ட் பண்ணவே மாட்டோம்.